ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் சொல்கிறீங்களே, அரிசி ட்ரம்மில் எப்படி நீங்கள் அரிசி ஃபில் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர். அவங்களுக்காக மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த பதிவு. முதல்ல அரிசி ட்ரம்மில் நம்ம அரிசி ட்ரம் இப்போ ரீசெண்டாக நான் மாற்றியிருந்தேன் அரிசியை, அந்த பதிவு தான் இப்போ நான் போட்டிருக்கேன். அரிசி ட்ரம்மை பொறுத்த வரைக்கும் பிரியக்கூடாத விஷயம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அது அந்த ஆழாக்கு தாங்க. நீங்கள் எப்பேற்பட்ட படி வேணால் யூஸ் பண்ணலாம், பெரிய பெரிய படிகள் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அரிசி ட்ரம்லேருந்து அதை நீங்கள் பிரித்து வைக்கக்கூடாது, அது கூட தான் அது சேர்ந்து இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் 2 ஆழாக்கு வச்சுருக்கேன், ஒரு முடிச்சு வச்சுருக்கேன். இது என்ன முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறமா சோம்பு, வசம்பு, இது எல்லாத்தையுமே நிறைய எடுத்து ஒரு வலை துணியில் முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பூச்சே பிடிக்காது. இப்போ நீங்கள் இந்த ட்ரம்மை பார்த்தீங்கன்னா கடைசி அரிசி தானே, ஒரு பூச்சி கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இந்த அரிசியை என்ன பண்ணணும், நம்ம இன்னொரு டப்பாவில் கொட்டி ஏற்கனவே இந்த அரிசி ட்ரம் இருந்த இடத்துலையே வச்சிடணும். அந்த இடத்த காலியாக விடாதீங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி அரிசி ட்ரம்மை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே நல்லா டவல் வச்சு தொடச்சிருங்க, சுத்தமான துணி வச்சு தொடச்சிட்டு ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசி மூட்டை, எந்த மூட்டையோ அதை வந்து நம்ம பிரித்து வச்சுட்டு முதல்ல அரிசி ட்ரம்குள்ளே நம்ம எதை போடணும் அப்படின்னா அந்த முடிச்சை தாங்க போடணும். ஃப்ரெஷ்ஷாக மாற்றுறதுன்னா அந்த டைமுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு பழைய அரிசியிலேருந்து ஒரு கைப்பிடி அளவு கண்டிப்பாக இதுக்குள்ளே போடணும். அதுக்கப்புறமா நம்ம புது அரிசி மூட்டையை பிரித்து கொட்டணும். கொட்டும் பொழுது அக்ஷயம் அப்படின்ற வார்த்தையை 3 முறை நம்ம சொல்லணும். எப்போ நம்ம அரிசி பிரித்து கொட்டினாலும் தனதானிய லக்ஷ்மி எப்போவுமே எங்கள் வீட்டிலேயே நீ தங்கிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற ஆழாக்கை எடுத்து, என்கிட்ட குபேர ஆழாக்கு இருக்குது, நீங்கள் வந்துட்டு எந்த ஆழாக்கு வச்சுருக்கீங்களோ அது ஸ்டீல்னால் இருந்ததாகட்டும், வேறு மெட்டலாக இருந்தால் கூட அது ஆழாக்குன்னா அதுக்கு தனி மதிப்பு இருக்குது. அதை எடுத்து நல்ல குவியலாக நம்ம கைகள்னால அதுக்குள்ளே அரிசியை நிரப்பி அரிசிக்குள்ளேயே அதை அப்படியே வச்சிடணும், பதிச்ச மாதிரி வச்சுட்டு மூடியை போட்டுட்டு இந்த ட்ரம்முக்கு எடுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு நான் எப்போவுமே பட்டை போடுறது வழக்கம். பட்டை போட்டுட்டு அந்த ட்ரம்முக்கு குங்குமம் வச்சு விட்டுடுவேன். இதுக்கெல்லாமா குங்குமம் வைப்பீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற எல்லா திங்ஸுமே மகாலட்சுமியோட அம்சம் பொருந்தியது. இன்னொரு விஷயம், நம்மளுக்கு சோறு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது லைஃப்பில். அதனால் நம்ம இதை வணங்குறதுல தப்பே கிடையாது. இந்த மாதிரி தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி ஆழாக்க குவியலாக வைக்கிறதுனால என்றைக்குமே நம்மளுக்கு நம்ம டக்குன்னு ட்ரம்மை திறந்து பார்க்கும்பொழுது நம்மளுக்கே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். இவ்வளோ இருக்கா அரிசி அப்படின்ற மாதிரி தோணும். அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ண சொல்கிறது. இந்த அரிசி ட்ரம்மை சுற்றி இருக்கிற மற்ற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்து, துவரம் பருப்பு, மற்ற அரிசிகள் எல்லாத்தையுமே சேர்த்து வைப்பேன். வீடியோ உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள்.